அப்பா சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன். இது என் பிள்ளையா? ஏன்பா? என் பிள்ளை எவ்வளவு அழகா இருக்குது. பாங்கப்பா. ஐயோ என் கண்ணே பற்றும் பழுக்க. இரு அப்ப உனக்கு திஸ்ட் சுத்தி போடுறேன். ஐயோ அப்பா வாங்க, நேரம் ஆயிட்டுப்பா. இரு திஸ்ட் சுத்தி போட்டா நல்லா இருக்கும். அப்பா உலகத்துல உங்க பொண்ணு மட்டும் தான் அழகுன்னு நினைக்காதீங்க. யார் சொன்னா? என் புள்ள தான் அழகு. சீக்கிரம் வாங்கப்பா, சீக்கிரம்ப்பா. இன்னும் வத்தல தேடிக்கிட்டு இருக்கேன், காணல. ஈர வந்துட்டு கிடைச்சிட்டு. ஊரு கண்ணே, உறவு கண்ணே, நல்ல கண்ணே, எல்லா கண்ணும் பட்டு போகணும். சாத்தி இரு அப்ப தூர ஊத்திட்டு வரேன். ஐபிஎஸ் அதிகாரி மாதிரி நடந்துக்குங்கப்பா. ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் என் பிள்ளைக்கு நான் கோமாளி தான். செல்லப்பா. இரு அப்ப தூர ஊத்திட்டு வரேன். சரிங்கப்பா. சரி கோயிலுக்கு கிளம்புவோமா? வாங்கப்பா, கோயிலுக்கு சீக்கிரம் போகணும். வா. என்ன கையெல்லாம் நம்ம அடிக்குது? லம்பா கிடைக்க போதா? முன்னால மாதிரி யாட்டி கை நீட்டி ஒண்ணு வாங்கவே முடியலையே. வாங்கலாம் நினைச்சா உத்தமனா இருக்கான் ஸ்டேஷன்ல. ஐயோ ஒரு உருட்டி மிரட்டி கூட பத்திர துட்ட பார்க்க முடியலையே. இப்படியே போச்சுது, ஒண்ணுக்கு உதவாம போயிருவேன். இன்னைக்கு எங்கேயாவது லம்ப அடிச்சிட வேண்டியதான். பொண்ணும் சிக்க மாட்டேங்குது, பொருளும் சிக்க மாட்டேங்குது. என் வாழ்க்கை எதை நோக்கி போதுன்னே தெரியலையே. குட் மார்னிங் சார். என்ன இதெல்லாம்? என்ன ரவுடின்னு நீ எழுதி கட்டினாதான் தெரியணுமா என்ன? உன்னை பார்த்தாலே தெரியுது. இப்ப டூட்டி இல்ல, சும்மாதான் நிக்கேன். அதான் டிஷர்ட்டே கிடைக்கலையா உனக்கு? டூட்டி இல்ல. நம்மள மாதிரி ஐபிஎஸ்ஸா இருந்தான், இன்னைக்கு டாப்ல போய்கிட்டு இருக்கான். நம்ம நிலைமை எதை நோக்கி போதுன்னே தெரியலையே. கேஸ் விஷயமா போற, ஸ்டேஷன் பாத்துக்கோங்க. எங்க நான் டிராப் பண்ணட்டுமா? இல்ல ஏதோ கோயில் பக்கத்துல தான் நான் போய்கிட்டேன். உன்னை பார்த்தாலே ஜனங்கள்லாம் அலறடிச்சு ஓடுவாங்க. நானே போய்கிட்டேன். என்ன கேஸ்? அந்த எம்பி கேஸ் தான். நான் பாத்துக்கிறேன், நீ தலையிடாண்டாம். பிரச்சனை வரும். நான் பார்க்காத பிரச்சனையா? துணிக்கணும் வரட்டா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனைனா கால் பண்றேன், வாங்க. சரி. அப்படியே சாமி கொடுத்தாங்க காதல் சக்சஸ் ஆகணும்னு. டியூட்டிக்கு கிளம்பிட்டு இருக்க, ஏன் ஞாபகப்படுத்திக்கிட்டு? கவனம் செதறையா? இப்ப ஞாபகமே இல்ல. போங்கய்யா. காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு மகத்தமாதான் இருக்காரு. இப்பெல்லாம் அன்பாதான் பேசுறாரு. முதல்ல ரொம்ப பேசுவாரு. இல்லையே, இதுக்காகவே காதலிக்கணும். இல்லன்னா இன்னைக்கு இந்த டிஷர்ட்டை போட்டதுக்கு ஸ்டேஷனை 10 வாட்டி சுத்திட்டு வாங்க பாரு. சரி நம்ம வேலையை பார்ப்போம். கையெல்லாம் நம்ம அரிக்குது, ஒண்ணும் சிக்க மாட்டேங்குத. நீ உள்ள போயிட்டாமா? அப்பா வெளியில நிக்கிற. ஏன்பா நீங்க உள்ள வர மாட்டீங்களா? இல்லம்மா, அப்பா வரமாட்டேன். ஏன்பா? இல்ல நீ போயிட்டு வா. அப்பா நான் நினைக்கிறேன். பேசுப்பா, நம்ம சேர்ந்து போலாம்ப்பா. இல்லம்மா தங்கம், அப்பா. ஏன்பா எனக்காக வாங்கப்பா. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அப்பா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அட பொண்ணு தர, வாங்க. என்ன இங்க கோயிலுக்கு போனா அதான் கூட்டிட்டு வந்தேன். ஓ அப்படியா? நீங்க என்னங்க? கேஸ் விஷயமா வந்த? அதான் அந்த எம்பி கேஸ் தான். பரவாயில்ல, ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பாக்குறீங்க. பாக்கணும்ல. சரி கோயிலுக்குள்ள போக வேண்டியதானே? அது அவ உள்ள போக மாட்டேன்னு நிக்கிறா. ஏன்? நானும் உள்ள போனமா. போக வேண்டியதானே? அது சரி, இதான் பர்சனலா இருக்கும், இருங்க. குட் மார்னிங். ஹலோ, உங்களதான் குட் மார்னிங் சொன்னேன். யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை? ஒரு கோடி பூக்கள் உலகெங்கும் உண்டு, இந்த பெண் போல அழகான பூ ஒன்று உள்ளதா? ஹலோ, உங்களதான். பொண்ணு தர. ஐயோ என்ன என் பொண்ணு குட் மார்னிங் சொன்னா. நான் பாட்டு படிச்ச மாதிரி இருந்தது. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கீங்க? ஆமாமா, பகல் கனவுதான். போகும்போதே விக்கு வாயை திறந்தா அதே மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு நான் டூட்டிய பார்த்த மாதிரி தான். சரி கோயிலுக்குள்ள போலாம் வாங்க. பொண்ணு தர. என்ன சார், நான் கோயிலுக்குள்ள போக மாட்டேன். அப்பா நீங்க வராம நான் போக மாட்டேன். பொண்ணு தர, நீங்க உள்ள கூட்டு போயிட்டு வாங்களே. நானா? ஆமா, அவ ஒத்தையில போறதுன்னு நினைக்கிறா. நீங்க கூட்டு போயிட்டு வாங்க. அவங்களே போகட்டுமே, இங்க என்ன பயம்? அவங்க போயிட்டு வரட்டுமே. அவளுக்கு யாராவது ஒரு ஆள் துணைக்கு வரணும், அவ்வளவுதான்.
இல்ல நான் இதுல காவலுக்கு நிக்கிறேன், உள்ள போக சொல்லுங்க. காவலுக்கு தான் நான் நிக்கிறேன், அவளுக்கு யாராவது கூட போகணுமா? அம்மா பொண்ணுத்துல சார் வருவாங்க, கூட்டு போமா. ம், சரிங்கப்பா. நானா நானா வாங்க. ஐயோ அவ்வளவுதான், நான் போனேன். இதுலயே நான் நிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்களேன். என்னை தாக்கியதாவணியே முதல் முறை காதல் பயம் இல்லை இதயத்திலே. ம், வாங்க. ஐயோ எனக்கு மயக்கமே வந்துரும் போல இருக்கு. பொண்ணு தர மயங்கி இங்க விழுந்தாத. ஐயோ அப்பா கோயிலுக்குள்ள போயிட்டு வரேன்ப்பா. ஸ்டெடியா நில்லு. என்ன ஆச்சுது உங்களுக்கு? ஒண்ணு இல்ல. சரி சீக்கிரம் கும்பிட்டு வாங்கம்மா. சரிங்கப்பா. என்னை தாக்கியதாவணியே முதல் முறை காதல் பயம் இல்லை இதயத்திலே. என்ன ஒண்ணு இல்ல, இப்ப தைரியமா இருக்க. தைரியமா இருக்கீங்களா? இல்ல நானும் உள்ள கோயிலுக்கு வந்து பழக்கம் இல்ல, அதான். ஏன் எல்லாரும் ஒண்ணு போல இருக்கீங்க? சரி உள்ள போலாமா? ம், சரி. சரிம்மா சீக்கிரம் போயிட்டு வானே. ம், சரிங்கப்பா. தொலைஞ்சிட மாட்டீங்களே? ஏமா அவர் இப்ப பெரிய அதிகாரி, அவரை போய் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க. எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தானப்பா, என் கூட வாங்க நின்னு நடுங்குறாரே. கண்டுபிடிச்சது அப்படி சொன்னாலா? நல்ல பையம்மா, போங்க போயிட்டு வாங்க. ம், சரிங்கப்பா. மறுபடியும் சொல்றேன், தொலைஞ்சிடாதீங்க. பயமா இருந்தா என்ன ஃபாலோ பண்ணியே வாங்க, ஓகே? ஓகே ஓகே. குழந்தை மாதிரி சிரிக்கிறேன். என்ன வாயடிக்கிறா? பரவாயில்ல, கூட போஸ்டிங் போனாலும் எந்த கௌரவமும் இல்ல. சொல்ல போனா இப்ப எனக்கும் மேல் அதிகாரி தான், ஆனா எந்த பந்தாவும் இல்லையே. நல்ல பையன், நல்லா இருக்கணும். அட எடுபட்டோம்ல, இந்த நேரத்துல இந்த மிஸ்ஸுக்கு போட்டு விட்டது எவாட்டி? மீனாத்தா போட்டா குடுக்கறேன். ஒரு இன்று எடுக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் காலி. இல்லையே சொன்னா வெக்க கேடு. சரி சேலை பார்த்து எடுத்தாலும்ல, அவளுக்குலாம் எவ்வளவு அழகழகா எடுத்திருக்காள்வே. உங்களை நம்பி நான் எடுக்க சொன்னதுக்கு எனக்கு இந்த கலர் பார்த்தா எடுத்தியே. ஐயோ அத்தை போலாமா வாங்கத்தா. நீ ஏன் சொல்ல மாட்டே? உனக்கு சூப்பர் கலரா சேலை கிடைச்சிருக்குல்ல. இக்கா யார் கண்ணிலே படாம போணுக்கா. நம்ம பார்த்தா இன்று எடுக்க போற மாதிரியா இருக்குது. எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு பாத்துக்க. தொலைச்சு தமிழே எனக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்குது. நாம போற அலங்கோலத்தை பார்த்து நம்ம வீட்டாளுக்கு ஏதாவது நினைச்சிட்டுனா? வீட்டாளுக்குள்ள விடுட்டி, ஊராளுக்கு என்னட்டி நினைப்பாவ? ஊராளுக்குள்ள விடுங்க, சரிசு பார்த்தா என்னத்துக்கு ஆவறது? அத வேண்டான்னு போயிட்டாரா? இப்படி டிப்டாப்பா சுத்ததுக்கு தான் என்ன வேண்டான்னு சொன்னியா அப்படின்னு சொல்லுவாவ. அப்ப இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காவ அப்படிதானே? ஏ சோக கதையை கேளு தாய்க்குலமே, அம்மா தாய்க்குலமே. ஏ சோக கதையை கேளு தாய்க்குலமே, அம்மா தாய்க்குலமே. அத கேட்டாக்க தாங்காதம்மா உங்க மனமே, ஆமா உங்க மனமே. ஏ சோக கதையை கேளு தாய்க்குலமே, அம்மா தாய்க்குலமே. அத கேட்டாக்க தாங்காதம்மா உங்க மனமே. இந்தளுக்கு மாமா உங்களை புறம்பு வச்சுட்டாரா என்ன? ரொம்ப பயவுள்ளே ஏன்டா வீட்டு கிடப்பணும்னு இப்ப தோணுது. வீட்டு இருக்கும் போது கூட எனக்கு கண்டுக்காதே. இரு உனக்கு தனியா வச்சிருக்கேன். என்னைக்கு வீட்டு வெளியில அனுப்பணும், அன்னையில இருந்து நான் என்ன பண்றேன்னு பாக்குறதா அதுக்கு வேலைன்னா பாத்துக்கோங்களே. என்ன ஃபீலிங்கா? கொல்ல வெளியில இருக்க தொலைச்சு போடான் தொலைச்சி. இப்ப மட்டும் நம்ம சீவி சிங்காரிச்சு போறத பயவுள்ள பார்த்ததுன்னு வச்சுக்க. என்னட்டி ஆகும்? என்ன ஆகுது எனக்கே தெரியாது. கட்டாயமா அந்த இன்டர்வியூ எடுத்தே ஆகணுமா? எடுத்தே ஆகணும். இல்ல இவ எதையோ ஒன்னு தெரிஞ்சுக்க போறா. அதுக்கு தான் நம்மள பகடக்காயா பயன்படுத்துறா. இவ பேச்ச கேட்டு யாரும் போவாதீங்க நான் சொல்லிவிட்டேன். இப்படியே ஊருக்குள்ள ஓடி போய் நம்ம வீட்டுக்கு போயிரோடு சொல்லுவேன். அது எதுக்கு ஊருக்குள்ள ஓடி போய் போனோம்? 1 லட்சம் ரூபாய்க்கு சேலத்துக்கு எடுத்துட்டோம். 4 பேர் பார்த்தா தானே நல்லா இருக்கும். உன்னை எந்த லிஸ்ட்ல வைக்கனே தெரியல டி. ஊர்க்கண்ல படக்கூடாதுன்னா முக்கா நுழைஞ்சு இங்க வந்து நிக்கிறா. ஊருக்குள்ள போய் வீட்டுக்கு போவாளாம். எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு சேலத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கோம். இதை யாராவது பார்க்கண்டாமா? எதுக்கிட்ட யாராவது பார்க்கணும்? அப்ப எதுக்கு இவ்வளவு துட்டு கொடுத்து எடுக்கணும்? இந்த மேக்கப் எதுக்கு? ஏட்டி அப்ப யாராவது பார்க்கணும் மேக்கப் பண்ணுதுலட்டி? யாரும் பார்க்க வேண்டாம்னா 150 ரூபாய் பூனஞ்சல காணாதே.
உன்னை இப்பெல்லாம் யார்ட்டையும் பேச சொல்லி தூண்டுதா? தெரியலையே. எனக்கு எவ்வளவு அறிவு பத்தியா? அறிவில்ல கொழுப்பு. ஓடட்டு அடிச்சு விடுவேன். சரி சரி, அந்த புனிதமான காரியத்தை பண்ண போறா. கோயிலுக்கு போயிட்டாது போகுமே. கோயிலுக்கு எதுக்கு? கண்டுபிடிச்சிட்டால. எதுக்கிட்டி கோயிலுக்கு போய் போகணும்? அப்பல நம்ம தெரு வடிவில்ல அவ பேச்சமா கல்ல லட்சுமி அக்கால இன்னத்துக்கு கோயிலுக்கு போயிருப்பாவ. அவியக்கிட்ட இவ கட்டிட்டு சேலை காட்டணுமா? நீயும் எப்பலமோ ரூட்டு போட்டு தான் பாக்குற. அது தகடுப்படி ஆக்கிரதா இந்த மீனா குட்டி. ஒரே வீட்டை வாக்கப்பட்டுட்டு நான் சீரழிதேன் பாத்தியா? சரி. அப்படின்னா என்னட்டி? அது ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை டி? சப்பா, இவளுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தே எனக்கு இங்கிலீஷ் மறந்துரும் போலுக்க. கொஞ்சமாவது நீங்களும் கத்துக்கங்க டி. சரி சேடுன்னு சொன்னியே என்ன? இந்த Facebookல யாரா லைக் பண்ணும்போது அதுல குடுப்பான் பாருங்க. நமக்கு ஹார்ட் கொடுக்கனா லவ்னு வரும், லைக்னா லைக்னு வரும், அல்ற மாதிரி போட்டா சேடுன்னு வரும். அது வரும்னு எங்களுக்கு தெரியும். இது உனக்கு வாசிக்க தெரியாதா? எப்படி வாசிச்ச? உனக்கு இருக்கு பாரு. நான் எல்லாருக்குமே அத தான கொடுப்பேன். அதனால எனக்கு அது பழகி போச்சு. அப்ப ஒருத்தருக்குமே லைக் பண்ண மாட்டேன். ஹார்ட்டும் கொடுக்க மாட்டீங்க அப்படிதானே? அத்தியாவசத்துல உண்மை சொல்லி விட்டனே. சரிடி சீக்கிரம் போவோம். நம்ம ஊராளுக்கு யாரா பாத்திர போறாங்க. அக்கா, ஒரு கரையை கண்ணுல மண்ணை தூக்கிட்டு போயிடலாமாக்கா? மேக்கப்ப குறைய பண்ணுங்கன்னா யாரு கேட்டா? இப்படி மேக்கப்ப பண்ணணுமா? இப்படி பயந்து போகணுமா என்ன? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நான் மறைச்சு வைக்க? நான் எதுவுமே பேசல. சிரிச்சது கூட குத்தமா? எதுக்கிட்டி சிரிச்சிட்டு இருக்க? அப்ப உள்ளுக்குள்ள ஏதோ நினைக்கிற அப்படிதானே? இல்லப்பா, நான் ஒண்ணும் நினைக்கலப்பா. நான் சிரிக்கலப்பா. எனக்கு நீ சொன்னதை நான் மறந்துட்டேன். நான் அழுதுருவேன். ஏதோ ஒண்ணு மனசுல நினைச்சு சிரிக்க. எதனால சொல்லிடு, எங்க வம்பல மாட்டி விட்டுட்டு போயிடாத. ஒழுங்கா சொல்லிடி. என்னடி நினைச்சு சிரிச்சிட்டு இருக்க? உண்மையை நினைச்சேன். என்னடி உண்மை? சரி ஞாபகத்தை கடத்தாதீங்க. விரும்பு போவோம் வாங்க. எதுக்கிட்டி சிரிச்ச சொல்லுட்டி. சரி வாங்கன்னு சொல்றேன்ல. உள்ள என்னமோ பண்ணுது, ஆனா சிரிக்கான். மாட்டிக்கிட்டு விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் என் மேல எப்ப பார்த்தாலும் அவன் நம்பிக்கை தான். சரி சீக்கிரம் வாங்க. பரவலாம் ஜெதா யார் கண்ணி பட்டுக்கிட்டு தொலைச்சிடாதீங்க. சரி நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்ல. இருக்குதே விளக்குன்னத பார்த்து எடுத்துட்டு நக்கல் பேச்சிய. எது பேசினாலும் இப்ப இவளை கண்டுபிடிச்சதால்வல. சப்பா, பேசாம ஒரு கார் பிடிச்சாது போயிருக்கலாம். வீட்டுக்கிட்ட காரை பிடிச்சா எங்க போய் என்னது யாரும் கேட்க மாட்டாங்க. ஓ, ஊர்காரர்களுக்கு இப்ப என்ன பொடி நடையா நடக்குமா? பின்ன இப்ப மட்டும் நம்ம யாரும் பாத்துக்க மாட்டான்னு நினைக்கிய? உன் வாயை மூடிடி. அதெல்லாம் யாரும் பாத்துக்க மாட்டாவே. இல்லையே, நம்ம பேச்சு பக்கம் பார்த்தாவல. அக்காவா அதக்க வயசுல சிரிச்சிருக்கா. அந்த பேச்சம பார்த்தா ஊரே பாத்துக்கிட்டு ஜாம கொட்டடிச்சு ஊருக்கே சொல்லிருப்பா. அப்பாடே, சொல்லிருப்பா. எல்லாரும் சேலை பார்க்க ஓடி வருவாவே. நான் சந்தோஷப்படுறத வெளியில காட்டிக்கவே கூடாதுப்பா. ஓடட்ட அடிச்சு விடுவாங்க. அத்தை, நான் சிரிக்கவே இல்லையே. நாங்க இப்ப சிரிச்சோன்னு சொல்லலையே. வழி எங்கடி டீ போனோம் அத சொல்லு. இப்படியே தான் போணும். வாங்க வாங்க. இப்படி வழியெல்லாம் உனக்கு எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்க? அது ஒரு பெரிய சேடு கதை. வாங்க. புதுசா சேடுங்க வார்த்தை கத்துருக்கிய அப்படிதானே? அதான் அம்மையார் ஓயாம அந்த வார்த்தையை சொல்றாவ. ஆனா அவ அப்படி சொல்லி நிறைய இங்கிலீஷ் வார்த்தை கத்துக்கிட்டா தெரியுமா? நீங்க தான் அப்படியே இருக்கீங்க. குட் மணி, நல்ல அட்வைஸ் பண்ணு. பாறா ஒரே இங்கிலீஷ் தான். பேசாம கார் பிடிச்சு போயிட்டானே. வேண்டாம் நடந்தே போவோம். நான் சொல்றத எதுக்கும் கோயிலுக்கு போயிட்டே போகணும். யாருமே கேட்க மாட்டேங்க. அவர் எனக்குலாம் தெரியாது. எதுக்கு இவ கோயிலுக்கு போகணும்னு சொல்லுதா? அத சொல்லுனே. ஊர்க்காரையெல்லாம் பார்க்கணுமா இருக்குதா? அப்பலாம் இல்லையே. சரி இருந்துட்டாத போமே. வேண்டாம் நட. இதுக்கடுத்து மதன சலிச்சு வேலை பாக்குற ஸ்டேஷனோட ரோடு வந்துரும். ஸ்டேஷன் ரோடா? ஏ பாதவதி எப்ப சொல்ற? அதுக்கு தான் கோயிலுக்கு போயிட்டு போகணும்னு யாரு கேட்டா? எது சொன்னாலும் தெளிவா சொல்லணும்லாட்டி. டீ ஒருவேளை மதன சரிசு ரோந்துல வந்தவனா மாட்டிக்க வேண்டியதா? பாய கழுவு நாயே. ஏன் பேச்ச யாரு கேட்கா? அப்பாடா, எப்படியோ போலீஸ் ஸ்டேஷன் ரோடு வந்துட்டா. அப்பா போலீஸ் ஸ்டேஷன் ரோடு வந்துட்டா? ஆமா, சரிசு மதன வேலை பார்க்கவல்ல அந்த ஸ்டேஷன் ரோடு. அட எடுப்பத்தவல. நீ ஏன் இங்க கூட்ட சொன்னா? இந்த தண்ணில நாங்க போக மாட்டியா? அதுக்கு தான் சொன்னேன் கோயிலுக்கு போயிட்டு போகணும். யாரு கேட்டா? இவ எதுக்கு ஓயாம அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏதோ சம்பவம் இருக்கு. தாயே உள்ளக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்குத்தான் சொன்னேன் கோயிலுக்கு போயிட்டு போகணும். யாரு கேட்டா? அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. எப்படி சமாளிக்க போற? அதான் உங்ககிட்ட சொன்னேனே. வீட்டுல இருக்கும்போது என்ன கண்டுக்கிறதே இல்ல. எப்ப வீட்டு வெளில போச்சு அடையில என்ன நல்லா கண்டுக்குது. இப்ப நான் என்ன சொல்லி சமாளிக்க போறேன்? அதான் உங்க கோயிலுக்கு ஒண்ணு இல்ல நாய் போச்சே. பெரிய பயப்படுறீங்க. அட பாராட்டி நீ விட்ட டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறியே. நான் அதுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன்.
அது இப்ப முளை வச்சு என்ன கண்காணிச்சுக்கிட்டு அலையுது. சந்தர்ப்பம் ஏதாவது சிக்காதானே ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிங்க. யாருக்காவது கல்யாணம் விடு, அதான் போறேன்னு சொல்லி சமாளிங்க. என்ன எங்க எல்லாரும் ஒண்ணு போல கிளம்பிட்டீங்க? டேய், நம்ம தான் இப்படி யாரும் பேசக்கூடாது. பேச சமாளிக்க சொன்னா இப்படி கூட பேச சமாளிக்கலாம். யார் அவங்க கிட்ட பேசக்கூடாது. நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்றேன். அவளுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நாம எங்க போறோம், ஸ்டேஷனுக்கு போறோம், எதையும் சொல்லக்கூடாது. அட வளர்வா என் நாயே. உண்மையை சொல்லிட்டடி. அது ஒரு ஃப்ளோல வந்திருக்கும். பயவுல கண்டுபிடிச்சுக்கிடாது. இப்ப பாரு, நாம எங்க போறோம், எந்த ஸ்டேஷனுக்கு போறோம், எதையும் சொல்லக்கூடாது. எது கல்யாண வீடா? ஆமாத்த, அது கண்டுபிடிக்க தெரியல. நான் அத சொன்னேன்னா நான் உண்மையை பேசுவேன். இங்க நிறைய பேர் நம்ப மாட்டாவன்னு. நம்பிக்கைனா மறுபடியும் பாரு. யாரும் அவளுக்கு எந்த பதில் சொல்லக்கூடாது. நாம கல்யாண வீட்டுக்கு போகல, ஸ்டேஷனுக்கு தான் போறோங்கிற உண்மையை யாரும் விட்டு சொல்லவே கூடாது. புரியுதா? இவ ஒத்தி அப்பப்ப பார்த்து பார்த்தே காட்டி கொடுத்துருவா. யார் வீட்டுல கல்யாணம்? எங்க கல்யாணம்?